Students, welcome back to our channel. இன்னைக்கு 12th Maths Unit உள்ள Complex Number Exercise 2.1ல first sum பார்க்கலாம். Simplify the following. I power 197 1947 plus I power 1950 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 1947 4ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேவா, 4ஆல் டிவைட் பண்ணும்போது 4 4s are 16 வருமா. ஸோ 3 4s 4 அதுக்கடுத்து என்ன வரும்னா 8 4s are 32 வருமா. ஸோ ரிமைண்டர் வந்து 27. அதுக்கடுத்து 6 4s are 5 4s are 24 6 4s are 24 வருமா. ஸோ ரிமைண்டர் வந்து 3 வரும். ஓகேவா, அதுக்கடுத்து 1950 இதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. 4 4s are 16 3 35ல் 8 4s are 32 3 30ல் 7 4s are 28 ரிமைண்டர் வந்து 2. ஓகேவா, ஸோ இப்போது இந்த I பவர் 1947 ஓகேவா, அது எப்படி எழுதலாம் அப்படின்னா I பவர் 4 இன்ட்டு நம்ம இங்கே டிவைட் பண்ணும்போது என்ன வந்துச்சுன்னா 486ன்னு வந்துச்சா. ப்ளஸ்ஸு ரிமைண்டர் வந்து 3ன்னு போட்டுக்கணும், ப்ளஸ் 3. அதுக்கடுத்து ப்ளஸ் I பவர் 1950வை 4 இன்ட்டு 487 எழுதலாம். ஓகேவா, 487 ரிமைண்டர் வந்து என்ன வந்துச்சுன்னா 2 வந்துச்சு. ஓகேவா, ஸோ இது வந்து எப்படி எழுதலாம் I பவர் 4 இன்ட்டு 486 இன்ட்டு I பவர் 3ன்னு எழுதலாமா. ஸோ பேஸ் வந்து சேமாக இருக்கிறதுனால பவரில் இருக்கிறது வந்து நம்ம மல்டிப்ளைல எழுதிக்கலாம். I பவர் 4 இன்ட்டு 487 இன்ட்டு I ஸ்கொயர்னு வருமா. ஸோ இப்போ வந்து என்ன வரும் அப்படின்னா இது வந்து 1 ஆகிடும். I பவர் 4 வந்து 1 இன்ட்டு 486 எத்தனை டைம் மல்டிப்ளை ஆனாலும் 1 வரும். 1 இன்ட்டு I க்யூப் அப்படியே இருக்குமா. அதுக்கடுத்து ப்ளஸ்ஸு இதுவும் வந்து 1 ஆகிடும். I ஸ்கொயர்னு இருக்குமா. ஸோ I பவர் 3 நம்மளுக்கு என்ன வரும் -1 மைனஸ் I ஸ்கொயரோட வேல்யூ என்ன வரும் -1ன்னு வரும். ஓகேவா, ஸோ இது வந்து எப்படி எழுதலாம்னா -1 -Iன்னு எழுதலாம். ஓகேவா, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். செகண்ட் சம்மு I பவர் 1948 I பவர் -1869 வருதா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1948 வந்து நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கலாம் 4ஆல். ஸோ 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 4 4s are 16 3 34ல் 8 4s are 32 ரிமைண்டர் வந்து 2 26. ஓகேவா, 7 4s are 6 4s are 24. ஸோ ரிமைண்டர் வந்து 2. அது 1869 வந்து டிவைட் பண்ணிக்கலாம் 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 4 4s are 16 2 அதுக்கடுத்து வந்து 26 6 4s are 24 2 29ல் 7 4s are ஓகே 7 4s are 28 ரிமைண்டர் வந்து 1. ஓகேவா, ஸோ இப்போ வந்து இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா I பவர் ஓகேவா 486 4 இன்ட்டு 486 அதுக்கடுத்து ரிமைண்டர் என்ன வந்திருக்குன்னா 2 வந்திருக்கு. ஓகேவா, மைனஸ் I பவர் -89 4 இன்ட்டு ஓகேவா 487 ரிமைண்டர் வந்து +1ன்னு வந்திருக்கு. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஓகேவா I பவர் இது வந்து என்ன வரும்னா I பவர் 4 இன்ட்டு 486ன்னு வருமா இன்ட்டு I ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா. இது வந்து ஓகேவா சாரி மைனஸ் இது வந்து மைனஸில் இருக்கா. இது வந்து எப்படி எழுதிக்கலாம்னா I பவர் -4 இன்ட்டு 487 இன்ட்டு I பவர் 1ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன வரும்னா I பவர் 4 இது வந்து 1 ஆகிடுமா இன்ட்டு I ஸ்கொயர். ஓகேவா, மைனஸ் I பவர் -4ம் வந்து நம்மளுக்கு வந்து 1 தான் வரும். ஸோ இதுவும் வந்து 1 இங்கே I பவர் 1 இருக்குது. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குன்னா I ஸ்கொயர் வந்து -1ன்னு வரும். மைனஸ்ஸு இன்ட்டு I பவர் 1 வந்து Iன்னு வரும். ஓகேவா, ஸோ
சாரி, இங்கே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 46ன்னு போட்டு பண்ணியிருக்கேன். இங்கே 48 வரும். ஓகேவா? ஸோ 48னால் நமக்கு வந்து இங்கே என்ன வரும்னா 7 வந்துடும். ஸோ டிவைட் ஆகும் 4ஆல். ரிமைண்டர் வந்து 0ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து எப்படி எழுதலாம்னா இன்ட்டு 0 I பவர் 0ன்னு எழுதலாமா? ஸோ இங்கே அதுக்கடுத்து இந்த மைனஸ் வந்து காமன் ரெண்டுத்துக்கும். ஸோ -4 × 487 × I பவர் -1ன்னு எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே -1 தான் வரும். ஓகேவா? ஸோ இப்போ I² வந்து இங்கே I பவர் 0. அப்போ I பவர் 0னா 1ன்னு வருமா? ஓகேவா? 1. அதுக்கு அடுத்து இங்கே I பவர் -1னா -iன்னு வரும். ஓகேவா? இங்கே -iன்னு வரும். ஸோ 1 + I -× +I. ஓகேவா? கொஞ்சம் லைட்டாக இங்கே பாருங்கள், சரியாக கரெக்டாக பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். இந்த மைனஸ் வந்து ரெண்டுத்துக்குமே வந்து காமன். ஏன்னா இங்கே வந்து நம்ம -1869 தான் வந்து நம்ம இங்கே எழுதுகிறோம். ஓகேவா? அப்போ இந்த மைனஸ் இங்கேயும் இருக்கும், இதுக்கும் இடையில் போகும். ஓகேவா? அதுக்கு அடுத்து வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ இங்கே மைனஸ் வந்து காமனாக எடுக்கும்போது 4 × 487 + 1ன்னு இங்கே நம்மளுக்கு நார்மலாக வரும். அதுதான் இங்கே I பவர் -1ன்னு வந்து I பவர் -1னா நம்மளுக்கு என்னென்னா -I தான். ஓகேவா? அதுக்கு அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். ஓகே, அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.